வணக்கம். நாங்கள் எல்லாருமே அறிவுக்காக படிக்கிறோமா இல்லாட்டி சம்பாத்தியத்துக்காக படிக்கிறோமான்னு பார்த்தா அது ஒரு கேள்வி புரியாத புதிராத்தான் இருக்குது. ஏனென்றா நிறைய பேர் சிந்திக்கும் மனிதர்களாக செயற்படுவது கிடையாது. ஏன் நான் அதை கேட்கிறேன்டா, இன்றைக்கு நிறைய பேர் நாங்க இன்னும் எல்லாம் படிக்கிறோம், ஆனா அதை செயற்படுத்துறோமாண்டா இல்லை. அது எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தா சரி, அதனால பணத்தை கிட்டலாம்ண்டு. அது உங்களை சரியான செல்வந்தனாக மாட்டாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். ஏனெண்டா நிறைய படிக்காத ஆக்கள் ஆரோக்கியமா இருக்க, நிறைய படிச்ச ஆக்கள் ஆரோக்கியம் இல்லாம இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து. ஏனெண்டா என்கிட்ட கதைச்ச ஒரு ஆள் உங்களோட பொருள் விலை கூடன்னுட்டு அவர் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் படிக்கவோ வேற ஒரு சாப்பாடு கடையில சாப்பிட்றாரு. நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. அங்க நாங்கள் பேரம் பேச முடியாது. சாப்பாடு கடையில சாப்பிட்டா கேட்கிற பெற பில்லுக்கு சம்பளம் காசை கட்டி போட்டு தான் பெறலாம். ஆனா எங்கள்கிட்ட பொருள் வாங்கிக்கையோ, முக்கியமாக விவசாயிகள்கிட்ட நல்ல பொருட்களை வாங்கிக்கையோ அங்க பேரம் பேசணும். இயற்கை முறையில விளைந்த பொருட்கள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள்லாம் விவசாயிகளை நஞ்சான உணவு உற்பத்தி செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது. நீங்க சூத்த கத்திரிக்காய வாங்கி அல்லது ஒரு சூத்த பைத்தங்காய வாங்கி அல்லது ஒரு பூச்சி தாக்குதல் நடந்த இலகரைகளையும் இதுகளையும் வாங்கி அதை கழிச்சு போட்டு சமைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மனிதர்களாக இருந்திருப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு மக்கள் உங்களுக்கு நஞ்சுள்ள மரக்கறிகளை திருவண்ணம் பண்ணி யோசிக்க இருக்க மாட்டேன். ஏனெண்டா இப்பையும் என்னட்ட கேட்கிற விவசாயிகள் சொல்றது என்னன்னா, தம்பி நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம், ஆனா சந்தையில இது எடுபடாது, நாங்க கொண்டு திருப்பி மாட்டுக்கு தான் போட வேண்டி வருது. அப்ப கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் இப்ப சில இயற்கை விவசாயிகள் கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்து உணவை கொடுக்கறதுக்கு முன்வர்றோம். உங்களால முடிஞ்சா அதுக்கு ஒத்துழைப்பு தாங்க. அதான் என்னுடைய கேள்வி. ஏனெண்டா ஒரு 5 பேர் மாறிக்க அதை பார்த்து இன்னொரு 5 பேர் மாறவேணும். அப்படித்தான் நாங்க மக்களை மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை உள்வாங்கி நீங்களும் அதை ஏற்று அதுக்கேற்ற மாதிரி செயற்பட வழி கிடைக்க ஆரோக்கியமான சமூகம் பிறக்கும். நீங்களும் அதை சமைக்கிறதுக்கு இப்ப நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது. அந்த சமைக்க தெரியாம இருந்ததுனாலதான் நீங்க எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வருது. அதை நீங்க யோசிங்க. சிந்திக்கும் மனிதர்களாக மாறுவோம். நன்றி.